வெல்கம் டு KMOTS வேர்ல்டு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எம்போஸில் லீஃப் அண்ட் ஃப்ளவர் ஃபில்லிங் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் ஃப்ளவர் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் லீஃப் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃப்ளவரை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எம்போஸ்டு ஒர்க்குங்கிறதுனால அதுக்கு அந்த ரோப்பை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட்டில் ஃப்ளவரை நம்ம ட்ரா பண்ணிக்கணும். அந்த ஃப்ளவரோட எல்லா இடமும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பேசிக்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வந்ததுனால உங்களுக்கு ஒரு ஃப்ளவரோட மெஷர்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ரஃப் ட்ராயிங் பண்ணால் அந்த ஃபில்லிங்ஸ் கரெக்டாக இருக்காது. அதனால் கரெக்டான ஒரு இதில் தான் பண்ணணும். கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் நம்ம அதை ஒட்டிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ட்ரா பண்ணிவிட்டு க்ளூ போட்டு ஒட்டிட்டு க்ளூ காயறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அந்த டைமை கொடுத்துருங்க. இன்னும் பாருங்கள், இந்த இடத்துலலாம் கொஞ்சம் க்ளூ காயாமல் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கையில் ரஃப்பாக தான் ட்ரா பண்ணேன் கிளாஸ் எடுக்கிறதுக்குனால அது கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், எப்போவுமே இதை ஒட்டும் போது இது பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த ரோப் காஞ்சதுக்கப்புறம் எப்பவும் போல் ஒரு ஸ்டாண்ட்ஸில் காட்டன் த்ரெட் யூஸ் பண்ணிக்கோங்க. காட்டன் த்ரெட்டை ஒரு ஸ்டாண்ட்ஸில், அதாவது சுவிங் த்ரெட் இருக்கு இல்லையா, யூஸ் பண்ணி அந்த ரோப்பை சுற்றி எப்பவும் போல் ஒரு 6 ஸ்டிச்சு போட்டுக்கணும். ஏன் சில்க் த்ரெட்டில் போட வேண்டாம், காட்டன் த்ரெட்டில் போடணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த நாடா பார்த்திங்கன்னா கட் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி பிசுறாக கலண்டு வர ஆரம்பிக்கும். ஸோ இதே நம்ம காட்டன் த்ரெட்டை யூஸ் பண்ணி அதை ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல ஆரையில் தையல் கூட போடலாம். ஏன்னா ஒரு ஸ்டாண்ட்ஸாக தான் எடுக்கிறோம், அது ரொம்பவே லேஸாக தான் இருக்கும். இதே சில்க் த்ரெட்டில் போட்டோம் அப்படின்னா ஒரே இடத்துல 2-3 தடவை போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதுவே கொஞ்சம் எம்போஸ்டாக இன்னும் கொஞ்சம் உயர்த்தி அதிகமாக ஒரு தின்னாக ஆக ஆரம்பிச்சிரும். அப்படி இருக்கிறப்ப அதை பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, ஒரு இன்கம்ப்ளீட்டடாக தெரியும், யூனிஃபார்மாக இருக்காது. ஸோ மற்ற இடத்துலலாம் கொஞ்சம் லாங் சிக்ஸாக்காக கொடுத்துட்டு அந்த 2 ஜாயிண்ட்டும் மீட் ஆகுது பார்த்திங்களா, அங்கே மட்டும் கொஞ்சம் க்ளோஸ்டாக வச்சு ஒரு ஸ்டிச் மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் ஒட்ட வச்சு போட்டு அந்த இடத்துல ஒரு நாட் கொடுத்துருங்க. இதே நம்ம காட்டன் த்ரெட் போட்டதுனால தான் நம்ம இவ்வளோ ஸ்டிச் பண்ணியும் அது அந்த அளவுக்கு தெரியல. ஓகேவா? இன்றைக்கி நம்ம ஃப்ளவர் மட்டும்தான் ஃபில் பண்ண போகிறோம். நாளைக்கு கிளாஸில் தான் இது லீஃப் ஃபில்லிங் வரும். இருந்தாலும் லீஃப் ஃபில்லிங்கை நீங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருங்கிறதுனால தான் இந்த இதுலேயே சொல்லிடுறேன். லீஃபை ட்ரா பண்ணிவிட்டு உள்ள திலகம் ஷேப்பில் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நாடாவை ஒட்டுங்க. ஒட்டிட்டு இந்த மாதிரி 6 ஸ்டிச் கொடுத்துருங்க. கொஞ்சம் லாங்காகவே கொடுங்க, ஏன்னா நம்ம க்ளூ வச்சு ஒட்டிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாங் 6 இருக்கட்டும். கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணும். அந்த 2 அதாவது ஒரு நாடாக கட் பண்ணி எடுத்துருக்கோம், ஒரு பீஸ் இருக்குது அப்படின்னா அதில் 2 எட்ஜ் பார்ட் இருக்கும். அது ரெண்டுமே பிசுறாக ஒரு மாதிரி திருகி கலகர ஆரம்பிக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபில்லிங்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், அழகாக வரும். இது ஒரு கிளாஸோட பார்ட் 1 பார்ட் 2 கிடையாது. இன்றைக்கி நம்ம ஃப்ளவர் ஃபில்லிங்கை கற்றுக்க போகிறோம். அதுக்கான ஹோம்ஒர்க்கு டிசைன்ஸும் போடுவோம். நாளைக்கு நம்ம லீஃப் ஃபில்லிங்கை கற்றுப்போம், அதுக்குன்னு ஒரு டிசைன்ஸ் போடுவோம். ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒர்க்கு. நீங்கள் ஃப்ளவரை எம்போஸ்டாக ஃபில் பண்ண கற்றுட்டிங்க அப்படின்னா எல்லா விஷயத்தையுமே எம்போஸ்டாக ஒர்க் பண்ணிக்கலாம். நீங்கள் லீஃபை கரெக்டாக எம்போசிங் பண்ணி ஃபில் பண்ண கற்றுட்டிங்க அப்படின்னா பீகாக்கோட ஃபெதர்ஸு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ண முடியும். ஸோ ரெண்டுமே வேறு வே தான். ஸோ நம்ம ரெண்டையுமே நல்லபடியாக கற்றுக்கணும். அந்த இடத்துல நான் எவ்வளோ ஸ்டிச்சஸ் போட்டாலும் அது ஒரு மாதிரி அடர்த்தியாக தெரியாது. அதுக்காக தான் சுவிங் த்ரெட்டை சிங்கிள் ஸ்டாண்ட்ஸில் நான் யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ ஃபில்லிங்ஸில் நம்ம பண்ண
ஃபில்லிங்ஸ்க்கு முன்னாடி நம்ம பண்ண போகிறது என்னென்னா அவுட்லைன் கொடுக்கணும். நான் ஜஸ்ட்டு மேலோட்டமாக அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். அப்படி பண்ணாலே நீங்கள் அழகாக பண்ணிடலாம். ஏன்னா நீங்கள் அட்வான்ஸ்டுக்கு வந்த ஸ்டூடெண்ட்ஸு. ஆனால் சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபுல்லாக ஃபில்லிங்ஸ் கொடுத்தா தான் ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்தா தான் ஃபில்லிங்ஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைப்பாங்க. அப்படி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. ஆனால் இந்தளவுக்கு அவுட்லைன் கொடுக்குறதே போதுமானது. செயின் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. செயின் ஸ்டிச்சை ஃபுல்லாக சுற்றியே நம்ம கொடுத்துக்கணும். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆரி போடும்போது ரொம்ப பேக் பெயினாக இருக்கும், முதுகு வலிக்குது அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம அதிகமாக தண்ணி குடிக்கணும். தண்ணிக்கும் முதுகு வலிக்கு என்ன சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்லுவீங்க. கண்டிப்பாக நான் அதை ஒரு வீடியோவை போட்டு உங்கள் எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பேக் பெயினுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக நான் சீக்கிரமே சொல்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி அவுட்லைனை போட்டு முடிச்சுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு ஃபில்லிங்ஸை வந்து எப்படி சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, ஒரு 4 விதமாக மெத்தடை நம்ம யூஸ் பண்ணி ஃபில் பண்ணலாம். ஓகேவா? ஒவ்வொரு பெடல்ஸ்லையும் ஒவ்வொரு மெத்தடை யூஸ் பண்ணி பண்ணுறேன். உங்களுக்கு எது கரெக்டு, உங்களுக்கு எது வருதோ அதை நீங்கள் வந்து பிடிச்சிக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து உங்களுக்கு நான் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சு சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த ஸ்டிச்சை வச்சு நம்ம எப்படி வந்து ஒரு பெடலை வந்து எம்போசிங் படல்ஸை, அதாவது ஒரு ஃப்ளவரோட அந்த ஒரு பார்ட்டை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பட்டன் ஹோல் ஃபில்லிங் படிச்சிருப்போம். அந்த பட்டன் ஹோல் ஃபில்லிங்கை வச்சு எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு பூவோட ஒரு இதழ் இருக்குது அப்படின்னா கீழேருந்து மேலே மாதிரி தான் ஃபில் பண்ணுவோம். நம்ம மேலே இருந்தும் கீழே கொண்டு வந்து ஃபில் பண்ணலாம். ஓகேவா? 4வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைடாகவே ஃபில் பண்ணி வருவோம் இல்லையா? அப்படி இல்லாமல் ஒரு ஸ்ட்ரைட் ஃபில்லிங் எப்படி கொடுக்குறது, இந்த மாதிரி 4 மெத்தடையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்து ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு ஒரு பீகாக்கோ இல்லை நம்ம ஒரு ஃப்ளவரோ அதோட இதை பார்ட்டை வந்து நம்ம எப்படி ஃபில் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அவுட்லைன் கொடுத்துட்டோம் அப்படின்னா தான் நம்மளால் கரெக்டான ஒரு இதில் போட முடியும். எப்போவுமே நம்ம ஒரு ஃபில்லிங்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து சில்க் த்ரெட்டுக்குன்னு ஒரு பட்டு ஷேடு இருக்குது. அது வந்து கரெக்டாக வரணும். பிசுறெல்லாம் அடிக்காமல் கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா தான் நம்ம வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம என்ன ஒர்க் பண்ணாலுமே ஒரு சுருக்கம்லாம் வரக்கூடாது. நம்ம ஃபில்லிங்ஸ் கொடுக்குறது க்ளோஸாக கொடுக்கணும். அப்போ தான் அந்த எம்போஸ்டுக்கு நம்ம ஒட்டியிருக்க அந்த ரோப்பு வந்து தெரியாது. அது ஃபுல்லாகவே அதுக்குள்ளே போக ஆரம்பிக்கும். நீங்கள் சும்மா ஃப்ளவர்ஸில் நான் சொல்கிற ஒவ்வொரு மெத்தடையுமே ஒவ்வொரு இதில் போட்டு பாருங்கள். உங்களுக்கு எது போடும்போது அழகாக இருக்குது, என்ன மெத்தடை யூஸ் பண்ணும்போது கன்வீனியண்ட்டாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அதவே நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எப்படியும் இந்த ஷேப்பை ஒர்க் பண்ணிவிட்டு டிசைன்ஸில் அப்ளை பண்ணுவீங்க. அப்படி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எந்த வே பிடிச்சிருக்கு அதுலேயே நீங்கள் போடுங்க. ஏன் அப்படின்னா உங்களோட கன்வீனியண்ட்டுக்கு ஒர்க் பண்ணும்போது தான் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஒரு சில்க் த்ரெட்டில் ஃபில்லிங் பண்ணும்போது அதோட அந்த ஷேடு வந்து ரொம்பவே முக்கியம். சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் வந்து இன்னுமே பிசுறாக வரும். எதனால் அப்படின்னா கீழே பிடிச்சி இழுக்கிறதுனால, இல்லை அடிக்கடி நீடில்லேருந்து த்ரெட்டு கலண்டு போகிறதுனால இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் வருது. எடுத்து எடுத்து போடுறோம் இல்லையா? அதனால தான் அப்படி வரும். ஸோ நம்ம வந்து கரெக்டாக இன்னுமே நீடிலையும் த்ரெட்டையும் ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். நான் வந்து
ஆஃப் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் ஒர்க் பண்ணி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அதோட இதில் போட்டுருவோம். ஆனால் சில பேருக்கு அந்த மாதிரி கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட்டில் வந்து முடிக்க முடியாது, கஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல் அவுட்லைன் கூட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு வே யூஸ் பண்ணி எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற சொல்லி தந்துட்டேன். அதை ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அவுட்லைனுக்கு எப்பவும் போல் ஒரு செயின் ஸ்டிச்சை வந்து கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் படிச்சிருக்கோம். அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வச்சும் ஒரு ஃப்ளவரை வந்து நம்ம ஃபில் பண்ணலாம். அந்த மெத்தட் எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வச்சு ஃபில் பண்ண போகிறோம். இப்போ ஒரு ஃப்ளவர் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு மெத்தடை வச்சு தான் ஃபில் பண்ணோம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு ப்ளவுஸ்லேயே இதுலேயே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு பெடல்ஸ்க்கும் ஒவ்வொரு மெத்தடை வச்சு ஃபில் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு எது ஈஸியாக வருதோ அதை யூஸ் பண்ணுங்கள். நான் ஏன் உங்களுக்கு எல்லாத்தையும் இதில் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா இவ்வளோ மெத்தட்ஸ் இருக்குது ஒரு ஃப்ளவர்ஸை வந்து எம்போசைடாக வந்து நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு. அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். நீங்கள் இந்த ஷேப்பை ஒர்க் பண்ணும்போது ஒவ்வொரு இதுலேயும் ஒன்று ஒன்று வச்சு ஃபில் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு தெரியும் நமக்கு இது ஈஸியாக இருக்குது, இனிமேல் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும், அந்த இடத்துல ஒரு நாலேஜ் கிடைக்கும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு எல்லா மெத்தட்ஸையும் இதில் சொல்லித்தரேன். ஜஸ்ட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சிங் இப்போ தான் என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி பட்டன் ஹோல் ஸ்டிச்சிங், ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சிங் இந்த மாதிரி எல்லா மெத்தட்ஸுமே பேசிக் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருப்பேன். அதில் போய் பார்த்துட்டு அதை கற்றுட்டு அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கிளாஸ் வந்து நல்லாவே புரியும். இல்லை என்னோடய கிளாஸ்லேயோ ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து செகண்ட் வே. அதாவது நான் திரும்ப சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ளாட் லோடிங்கை வச்சு ஒரு இதை ஃபில் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் படித்தோம். அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வச்சு ஃபில் பண்ணிட்டோம். ஓகே, இது ரெண்டுமே ரெண்டு மெத்தட் இப்போ போட்டாச்சு. இப்போ மூணாவதாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ என்ன பண்ணோம், ஒரு பூவோட இதழ் இருக்குது அப்படின்னா கீழே இருந்து தான் மேலே ஃபில் பண்ணிட்டு வந்தோம். மேலே இருந்தும் நம்ம கீழே ஃபில் பண்ணலாம். அது ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை, இதே மாதிரி தான் ஃபில் ஆகும். அதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறக்காக இந்த மாதிரி ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து மேலேருந்து கீழே ஃபில் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஃப்ளாட் லோடிங்கே யூஸ் பண்ணலாம், பட்டன் ஹோலும் யூஸ் பண்ணலாம். ரெண்டையுமே வேணால் வச்சு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். கீழேருந்து மேலே போகிறத விட மேலேருந்து கீழே கொண்டு வந்து ஃபில் பண்ணுறது வந்து இன்னமும் ஈஸியாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாகவே ஃபில் பண்ணுவோம். அதில் இன்னொரு மாதிரி ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அதை வந்து உங்களுக்கு நாலாவதாக நான் சொல்கிறேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு ஃப்ளவரை ஃபில் பண்ண அந்த மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. எல்லா வேலையும் நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டுருங்க. உங்களுக்கு எது ஓகேவோ அதுக்கப்புறம் அதில் ஒர்க் பண்ணுங்கள். ஒரு சில்க் த்ரெட்டில் ஒர்க் பண்ணும்போது அதோட ஷேடு வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்கிறது அதுதான். அந்த பட்டோட தன்மை மாறாமல் அப்படியே இருக்கணும். அந்தளவுக்கு நம்ம ஒர்க்
பண்ணணும். அப்போ தான் நம்ம ஒர்க் பண்ணதில் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு தடவை ஒரு த்ரெட்டு வந்து சிக்காயிடுச்சு, மாட்டிடுச்சு அப்படின்னா அதை பொறுமையாக எடுக்கணும். அந்த த்ரெட்டோட சண்டை போட்டோம் அப்படின்னா அந்த த்ரெட்டு பிசுறு விழும், இல்லை பாதியிலேயே கட் ஆயிரும். இப்போ வந்து பட்டன் ஹோலை வச்சு ஃபில் பண்ணிகிட்ருக்கேன் பார்த்தீங்களா? 2 ஸ்டிச்சையுமே யூஸ் பண்ணி ஃபில் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 4th வே. இதை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நான் எப்படி ஸ்ட்ரைட்டாக ஃபில் பண்ணும்போது என்ன மெத்தடை யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் திரும்பவும் மேலே போயிட்டு திரும்பவும் கீழே கொண்டு வரேன். நாலு மெத்தடையும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளவர் போடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மெத்தடு ஓகே, எதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டிசைன்ஸ் போட ஆரம்பிக்கலாம். நான் எப்படி ஃபில் பண்ணுறேங்கிறது கவனமாக பாருங்கள். ஃபஸ்ட்டு லாங்காக ஒரு லூப் எடுத்து அதுக்கு ஒரு லாக், அதுக்கப்புறம் ஷார்ட்டாக ஒரு லூப் எடுத்து அதுக்கு ஒரு லாக், திரும்ப அந்த ஷார்ட் லாக்லேருந்து மேலே பார்த்து ஒன்று. உங்களுக்கு பார்த்தாலே புரிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் எம்போஸ்டு ஒர்க்கில் இந்த ஃபில்லிங்ஸை தான் யூஸ் பண்ணுவாங்க. இருந்தாலும் நான் ஒரு 2-3 வே இருக்குது, அதை நீங்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது. ஃப்ளவரை ஃபில் பண்ணிவிட்டு அதோட சென்டர் பார்ட்டில் ஜமிக்கி கொடுக்கலாம், ஜரி த்ரெட் ஒர்க் பண்ணலாம், இல்லை ஸ்டோன்ஸ் ஒட்டலாம். அது உங்களோட விருப்பம், நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணலாம். அவுட்லைனுக்கும் பார்த்தீங்கன்னா ஜரி த்ரெட்டில் அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இல்லையே நீங்கள் எந்த த்ரெட்டில் அந்த ஷேப் ஒர்க் பண்ணுறீங்களோ அதில் பார்த்தா ஒர்க் பண்ணாலே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு இது ஒன்று மட்டும்தான், எக்ஸ்ட்ரா ஷேப்ஸ்லாம் இனிமேல் வராது. ஏன் அப்படின்னா நீங்கள் பேசிக்கில் நிறைய ஒர்க் பண்ணிட்டீங்க. அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுற அந்த ஒரு இதே போதும். அது போக நீங்கள் டிசைன்ஸ் போடுறீங்களா, அந்த ப்ராக்டிஸே வந்து அட்வான்ஸ் லெவலுக்கு வந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து போதுமானது. இன்னும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆர்டர்ஸ்லாம் எடுத்து பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ ஷேப்ஸும் நிறையா போட்டுட்டு டிசைன்ஸும் போட்டுட்டு உங்களுக்கு நிறையா டைம் மேனேஜ் பண்ண பத்தாது. ஸோ நீங்கள் இந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதே போதுமானது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே கொஞ்சம் ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டோம். அந்த பாதி பிளேஸ் இருக்குது, அதில் நான் எப்படி கொடுக்குறேன்னு மட்டும் பாருங்கள். அந்த ஃபினிஷிங் ப்ளேஸில் மட்டும் இந்த மாதிரி, அதாவது இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபில்லிங்ஸ் கொடுத்து வந்தோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும். நான் வந்து ரொம்பையும் க்ளோஸில் காட்டுறேன். க்ளோஸில் காட்டும்போது கூட அந்த சில்க் த்ரெட்டில் ஏதாவது பிசுறு இருக்குதான்னு பாருங்கள். கண்டிப்பாக இருக்காது. ஏன் அப்படின்னா எனக்கும் த்ரெட்டு மாட்டும், எல்லாமே பிரச்சனை எல்லாருக்குமே கண்டிப்பாக வரும். ஆனால் நம்ம அந்த சிக்கிலேருந்து எப்படி அந்த த்ரெட்டை வெளியே எடுக்கிறோம் அப்படிங்கிற வே தான் ரொம்ப முக்கியம். சில ஸ்டூடெண்ட்ஸ் ஊசியிலே அதை எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்படி எடுக்கும்போது அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராது. நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ 4 வேலை உங்களுக்கு வந்து நான் ஃபில் பண்ணுறது எப்படின்னு தெளிவாகவே சொல்லி கொடுத்துட்டேன். நாளைக்கு கிளாஸில் வந்து லீஃப் ஃபில்லிங் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.